பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை அவன் நிறுத்துகிறான். வாசிக்கிறேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மகான் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரையும் நீதி சாஸ்திரிகளையும் உத்தியோகஸ்தர்களையும் யாவரையும் நேபுகாத்நேச்சராகி நிறுத்தின பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். ஒரு பெரிய சிலை. இவன் ஒரு பொன்னால் செய்யப்பட்ட சிலையை எத்தனை அடி நிறுத்துகிறான் பாருங்க. 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு சிலை, பெரிய சிலை நிறுத்தி அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் பெரிய மனிதர்களாம் கூப்பிட்டு பிரதிஷ்டை செய்யும்படி அழைக்கிறான். கவனிங்கள், சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த 17ஆவது வசனம் சொல்லுது, நாங்கள் இப்ப தானியேல் அங்க என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அந்த பொற்சிலையை பணிந்து கொள்கிறவர்களை ராஜா அந்த தேசத்திலே நல்ல மரியாதையும் அவனுக்கு வேண்டிய எல்லா சவர்த்தையும் செய்கிறார்கள். அதை வணங்காதவர்களை ஒரு பெரிய அக்கினி சூளையை தயார் செய்து அந்த அக்கினி சூளையிலே போடும்படி சட்டம் இயற்றப்பட்டது. இப்ப சட்டத்துக்கு ராஜா கையெழுத்து வச்சுட்டாருன்னு தெரியும். அவன் நிறுத்தின பொற்சிலை தவிர எதையும் வணங்கக்கூடாதுன்னு தெரியும், தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ யாவருக்கும் தெரியும். நடக்கிறத பாருங்க. 17-16 முதல்படி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவே, நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்காதபடிக்கு தினந்தோறும் இவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டில் இருந்து எருசலேமுக்கு நேராய் ஜெபம் பண்றாங்க. நீர் வச்சிருக்கிற கடவுளை வணங்காத, உமக்கு கீழ்ப்படியாத, சட்டத்துக்கு கீழ்ப்படி வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பிராது சொல்லுகிறார்கள். அவர்களை குறித்து தவறான அபிப்பிராயத்தை ராஜாவுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இப்ப ராஜா கூப்பிட்டு சொல்றான், மிகுந்த கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. நீங்க நான் நிறுத்தின பொற்சிலை வணங்கலனா அது நான் வேறு விதமாய் காரியம் நடக்கும் என்று சொன்ன பொழுது இப்ப சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினிக்கும் சூளைக்கும் ராஜாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். உமக்கு உத்தரவு சொல்லுங்கிற அவசியம் இல்லை ராஜா. எங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ராஜாவுக்கு முன்பாக தைரியமாய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த தேசத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தை ஆண்ட ஒரு முதலமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வந்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் முற்றிலும் தோல்வி அடைந்து சட்டத்தை வாபஸ் பெற்றார்கள். கவனியுங்கள், தேசத்தில் யார் வேணாலும் ஆளலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவை தரிசிக்கிற சபை ஜனங்களுக்கோ, சபைக்கோ, ஊழியங்களுக்கோ, ஊழியக்காரர்களுக்கோ விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அந்த ராஜ்யம் நிலைத்திருப்பதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தேவன் முடிவை உண்டாக்குவார். சபை எவன் அழிக்க நினைக்கிறானோ, ஊழியத்தை இவன் அழிக்க நினைக்கிறானோ, ஊழியக்காரனையும் சபையில வருகிற ஜனங்களையும் அழிக்க நினைக்கிறானோ, அவனும் அவன் ராஜ்யமும் கட்டாயம் அழிந்து போகும் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கவனமாயிருங்கள். இது கடைசி நாட்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிற நாட்கள். ஆண்டவருக்கு மட்டும் பயம் இருக்கணும். தேசத்துல யாருக்கும் பயப்படக்கூடாது.
இயேசுதான் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். இயேசுதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இயேசுடைய சுவாசம் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. அவரை தவிர யாருக்கும் பயப்படாமல் தைரியமாய் முன்னேறுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நாங்கள் தைரியமா இந்த உலகத்துல உம்மை தவிர யாரையும் வணங்காதபடிக்கு ஆண்டவரே உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு கிருபைதார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட பக்தி, வைராக்கியம், அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.